சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களின் ஆலோசனைகளை மேம்படுத்துவது. சில பரிந்துரைகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் ஐசிசி உலகின் மிக கடுமையான குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் இதன் செயல்பாடுகளை மேலும் திறமையாகவும் செயல்திறனாகவும் மாற்ற பல வழிகள் உள்ளன. சில முக்கிய பரிந்துரைகள். அதிகார வரம்பை விரிவாக்குதல். உலகளாவிய அதிகார வரம்பு குற்றவாளியின் தேசியத்தை பொருட்படுத்தாமல் அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் தேசியத்தை பொருட்படுத்தாமல் ஐசிசிக்கு அதன் அதிகார வரம்பிற்குள் வரும் குற்றங்களை விசாரிக்கவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவும் அதிகாரம் வழங்க வேண்டும். இது நீதிமன்றம் மிக விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட அனுமதிக்கும். சமாதானத்திற்கு எதிரான குற்றங்கள் ஐசிசியின் அதிகார வரம்பிற்குள் ஆக்கிரமிப்பு குற்றத்தை சேர்க்க வேண்டும். இது மோதல்களின் மூல காரணங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் உதவும். செயல்படுத்தும் வழிமுறைகளை வலுப்படுத்துதல். கட்டாய கைது உத்தரவுகள். இச்சால் வெளியிடப்படும் கைது உத்தரவுகள் ரோம் சட்டத்தில் கட்சியாக இருக்கும் நாடுகளாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து நாடுகளுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இது தப்பி ஓடிய குற்றவாளிகளை கைது செய்யும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதிகரித்த ஒத்துழைப்பு. மாநிலங்கள் ஐசிசியுடன் தகவல் மற்றும் சாட்சியங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற முழுமையான ஒத்துழைப்பை வழங்க ஊக்குவிக்க வேண்டும். இது வர்த்தக நன்மைகள் அல்லது இராஜதந்திர சலுகைகள் போன்ற ஊக்கத்தொகைகள் மூலம் அடையப்படலாம். திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல். நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல். வழக்குகளை விசாரணைக்கு கொண்டு செல்லும் நேரத்தை குறைக்க ஐசிசியின் நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். இதில் விசாரணை மற்றும் சாட்சியங்களை சேகரிக்கும் செயல்முறைகளை எளிமைப்படுத்துவது அடங்கும். வளங்களை அதிகரித்தல். ஐசிசி தனது பொறுப்பை திறம்பட செயல்படுத்த உதவும் வகையில் போதுமான நிதி மற்றும் ஊழியர்களை வழங்க வேண்டும். தேர்வு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்தல். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறு. ஐசிசியின் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து தேர்வு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதில் தனது பரிசீலிக்கும் வழக்குகள் மற்றும் அதன் முடிவுகளுக்கான காரணங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை வெளியிடுவது அடங்கும். சமநிலை அணுகுமுறை. ஐசிசி குறிப்பிட்ட நபர்கள் அல்லது குழுக்களை அநியாயமாக இலக்காக கொண்டிருப்பதாக தெரியும் என்ற கருத்தை தவிர்க்க அதன் விசாரணைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளில் சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையுடனான உறவை வலுப்படுத்துதல். நெருங்கிய ஒத்துழைப்பு. ஐசிசியும் பாதுகாப்பு கவுன்சிலும் ஒழுங்கான கலந்தாலோசிப்புகள் மற்றும் தகவல் பகிர்வு ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பு வழிமுறைகள். பாதுகாப்பு கவுன்சிலால் ஐசிசிக்கு வழக்குகளை பரிந்துரைக்கும் வழிமுறைகளை மேம்படுத்த வேண்டும். இதில் தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குவது அடங்கும். இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் ஐசிசி உலகின் மிக கடுமையான குற்றங்களுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் மிகவும் திறமையானதாகவும் செயல்திறனாகவும் மாறும். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். Note: if you would like to know more about a specific topic, feel free to ask. For example, you could ask, what are some of the challenges faced by the International Criminal Court?